அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வீடியோவில் ஐபிஏவை பற்றி பார்த்தோம். இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் எந்த பொருளை சேர்த்தனா ஆபத்தானது அப்படிங்கிறத பற்றி கடந்த வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூரியாவை பற்றி பார்க்கலாம். யூரியாவை நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர்லேயும் யூஸ் பண்ணலாம், டிட்டர்ஜென்ட் லிக்விட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விவரம். ஆனால் இந்த யூரியானால் என்ன பயன்கள் இருக்குது, டிட்டர்ஜென்ட் பவுடரில் டிட்டர்ஜென்ட் லிக்விடில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் இந்த ரா மெட்டீரியல் பற்றி, எந்த ரா மெட்டீரியல் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், அதனால் என்ன பலன்கள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்களோட லிங்க்கெல்லாம் இருக்கும், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். நாம் டிட்டர்ஜென்ட் தயாரிப்பில் இந்த டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்டு சிலரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சிலரி பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இதில் ஆசிட் சிலரியில் எத்தனை வகைகள் இருக்குது, அதை எதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த டிடிபிஎஸ் சிலரியால் துணிகளில் ஒரு லைட்டான ஒரு மெல்லிய பழுப்பு நிறம், மஞ்சள் தன்மை துணிகளில் படரும். இப்போ இந்த மஞ்சள் தன்மையை படர விடாமல் இந்த யூரியாவானது மஞ்சள் தன்மையை துணிகளில் படர விடாமல் இந்த யூரியாவானது தடுக்கும். இந்த யூரியாவில் கொஞ்சம் போல் சலவை திறனும் இருக்குது. நீங்கள் இந்த யூரியாவை இண்டஸ்ட்ரியல் யூரியாவை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் யூரியா தான் இந்த டிட்டர்ஜென்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இது பைண்டிங் ஒரு ஏஜென்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேர்க்குற கெமிக்கல் எல்லாத்தையும் நல்ல முறையாக பைண்டிங் பண்ணி கொடுக்கும். இந்த யூரியாவை பவுடரில் சேர்த்தும்போது பவுடராக அரைச்சோ அல்லது குருணையோ அரைச்சோ சேர்த்தலாம். லிக்விடில் உங்களுக்கு தெரியும், அப்படியே நம்ம போட்டு லிக்விடில் போட்டு மிக்ஸ் பண்ணாவே அது மிக்ஸ் ஆகிடும். உங்களுடைய ஃபார்முலா லிஸ்ட்டில் எஸ்டிபிபி டிஎஸ்பி இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்றாவே உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுடைய தயாரிப்பு டிட்டர்ஜென்ட் பவுடரோட காஸ்ட்டு கூடிரும். அப்போ இதை குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? நீங்கள் சேர்த்த போகிற டிஎஸ்பி எஸ்டிபிபி மொத்த டோட்டலில் 20% கழிச்சிருங்க. 20% குறைச்சிட்டு டிஎஸ்பியையும் எஸ்டிபிபியையும் 20% குறைச்சிட்டு அந்த 20%க்கு பதிலாக நீங்கள் யூரியாவை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, அதாவது எஸ்டிபிபி டிஎஸ்பி இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் உங்கள் ஃபார்முலாவில் 10 கிலோ நீங்கள் கணக்கு பண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஎஸ்பி எஸ்டிபிபி ரெண்டையும் 8 கிலோ எடுத்துக்குங்க. மீதி 2 கிலோவுக்கு யூரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பாஸ்பேட் வகைகளை குறைச்சி நீங்கள் 20% யூரியா நீங்கள் எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 5% டோட்டலாக ஃபார்முலாவில் 5% சொல்லியிருந்தேன். அந்த 5% யூரியாவை நம்ம சேர்த்த தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.